ஓ பாய் ஃப்ரெண்டு. ஹலோ சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து கால் பண்ணியிருக்கேன் ரிகார்டிங் பர்சனல் லோன். எந்த பிரான்ச்சுங்க? வடபழனி பிரான்ச்லேருந்து பண்ணியிருக்கேன் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெல்சன் மாணிக்கம் ரோட்லேருந்து கால் பண்ணேன். உங்களுக்கு ஏன்டா எப்போ பார்த்தாலும் இதே ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிங்களா? சரி ஓகே சார். நான் இல்ல இல்ல, இந்த நம்பர் எங்கேருந்து எடுத்தீங்க நீங்க? சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து லோன் ட்ரை பண்ணியிருந்தீங்களா சார்? இல்லைங்க, லோன் இருக்கா இல்லையான்னு தெரியல. நீங்க எங்கேருந்து எடுத்தீங்க அதை கேட்கறதுக்கு போய் சொல்லுங்க. அதான் சார், நீங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் நம்பர் வந்திருக்கும் சார். அது மூலமாக எடுத்துக்கலாம். அப்படிலாம் யாரும் ட்ரை பண்ணலைங்க. உங்க முதல்ல மாதிரி நீங்க பேங்க்லேருந்து கால் பண்ணிட்டீங்களா இல்லை வேற எந்த இங்கே ஏஜென்ட்டா நீங்க? இல்லை சார், நாங்கள் பேங்க்லேருந்து தான் கால் பண்ணுறோம். பேங்க்ல நாங்க ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எங்க சைடுல யாரும் கால் பண்ண மாட்டாங்கன்ட்டு. இல்லைங்களே சார். அப்ப நீங்க பேங்க்ல இருந்து கால் பண்ணல சார்? இன்னைக்கு மார்னிங் யார் சார் உங்களுக்கு கால் பண்ணா? இப்போ தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் கால் பண்ணுறேன். சரிங்க. சென்னையில பிரான்ச் 20 பிரான்ச் இருக்கு. 20 பிரான்ச்ல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு கால் பண்றாங்க. சரிங்களா? காலையில போன் பண்ணவங்க நெல்சன் மாணிக்கம் ரோட்னு சொன்னாங்க. நீங்க சொல்றீங்க மயிலாப்பூரா? அப்படிங்களா? சரி ஓகே சார், நான் அப்டேட் பண்றேன். அப்படி அப்டேட் பண்ணா உங்களுக்கு இந்த கால் வராது. ஆல்ரெடி ரைஸ் பண்ணிருக்கேன். அவங்க கால் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்க பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அப்படிங்களா? அவங்க பிரான்ச் அப்டேட் பண்ணிருப்பாங்க சார். நான் இங்க அப்டேட் பண்றேன். பிரான்ச் இல்லைங்க, என்னோட நம்பர் வந்து கால் பண்ணலாம்னு இருக்காங்க. கால் பண்ண கூடாதுன்னு இருக்கு. நீங்க செக் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட்? என்ன சார் புரியல? நீங்க உங்க மேனேஜர் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட பேசுறேன் சார். ஆக்சுவலி நாங்க இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கோம் சார். அதனால சரி ஓகே. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்துட்டு எப்படி நீங்க பேங்க்ல இருந்து கால் பண்றீங்க? இல்ல சார், நீங்க எங்க பிரான்ச் அட்ரஸ் தானே கேட்டீங்க. புரியுதுங்களா? உங்க இருங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 20 பிரான்ச் இருக்குனாக்கா 20 பிரான்ச்சுக்கும் எனக்கு நான் தனித்தனியா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண சொல்றீங்களா எப்படி? நீங்க இல்ல சார், அந்த பிரான்ச்ல அவங்க ஸ்டாப் பண்ணிருப்பாங்க, எங்க பிரான்ச்ல ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கஸ்டமர் வந்து நீங்க தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பீங்க. நான் திருப்பி கால் பண்ணிட்டு உங்க பேர் என்ன சொல்லுங்க? சார் என் நேம் வந்து மீனா. ஆக்சுவலி ஒரு நிமிஷம் சார், நீங்க இன்னைக்கு தானே அங்க நெல்சன் கால் வந்தது. பேரை சொல்லுங்க மேடம். நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். அப்புறம் யார் பண்ணான்னு கேட்பாங்க, என்ன அவங்க பேர் என்ன கேட்பாங்க, என்ன பிரான்ச்னு கேட்பாங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது நான் ரைஸ் பண்ணணுமா கூடாதா? நான் ஏற்கனவே ரைஸ் பண்ணிருக்கேன். அங்க இருந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கு எனக்கு, எங்க சைடுல இருந்து யாரும் கால் பண்ண மாட்டாங்கன்ட்டு. நீங்க வாட்ஸ் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்டாக்கா உங்க பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் கேட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி நீங்க பேங்க்ல இருந்து கால் பண்ணுவீங்க, பேங்க்னு சொல்லுவீங்க? சார் பர்சனல் லோனுக்கு தான் சார் நாங்க பேசுறோம். நாங்க பர்சனல் லோனுக்கு தான் கேட்டிருக்கேன். இந்த கஸ்டமர் கால் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களோட பேங்க், நீங்க நிஜமாவே பேங்க்ல இருந்து கால் பண்றாங்க, பேங்க் ரெக்கார்ட்ல இருக்கு. சார் இன்னைக்கு தானே உங்களுக்கு சொல்லிருக்கீங்க. அவங்க அப்டேட் பண்ணா 2 நாள் கழிச்சு தான் அப்டேட் ஆகும். சொல்லி 1 வருஷம் ஆகுது. அதனால தான் உங்களோட இமெயில் ஐடி, உங்க மேனேஜர் நம்பர் எல்லாத்தையும் கொடுங்க. நான் உங்களுக்கு ப்ரூஃப் அனுப்புறேன். உங்களுக்கு சேர்த்தாங்க. இன்னைக்கு சொல்றது இல்லை. நீங்க நாளைக்கு ஃபோன் பண்ணா நாளைக்கு தான் சொல்லுவேன். நீங்க யாருக்கு எனக்கு எப்படி தெரியும்? சரி ஓகே சார், நாங்க அப்டேட் பண்ணிக்கிறோம். இன்னும் எங்க சைடுல இருந்து நீங்க அப்டேட் பண்ண வேண்டாம் மேடம். ஏற்கனவே அப்டேட் பண்ணிருக்கு. உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. உங்க பேரு, உங்க பிரான்ச் நேம், உங்களோட மேனேஜர் பேர் சொல்லுங்க. ஆக்சுவலா என் நேம் வந்து மீனா. ஓகேங்களா? மீனாவா? ஆமா. உங்க மேனேஜர் பேர் சொல்லுங்க. என்ன சார்? உங்க மேனேஜர் பேர் சொல்லுங்க. பிரான்ச் மேனேஜர் பேர் சொல்லுங்க. சார் எங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க. ஹலோ. ஹலோ. ஹலோ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் த லைன் சார். சார் ஆக்சுவலி வந்து பேங்க் மேனேஜர் பேர் வந்து ஆத்தென்டிகேஷன் இல்லாம ஷேர் பண்ணக்கூடாது. அதனால உங்களுக்கு வந்து சொல்ல முடியல இல்ல கஸ்டமருக்கு நீங்க எப்படி வேணா டிஸ்டர்ப் பண்ணலாம். சரிங்களா? சார். உங்க பேர் இப்போ தான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன் சொல்றேன். நான் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். இல்லைங்க, உங்களை மாதிரி 100 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் இப்பதான் கால் பண்ணிருக்கேன், இப்பதான் கால் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் என்னால ஒரு ஆள் பதில் சொல்லிருக்க முடியாது. சரிங்களா? சார் உங்க நம்பருக்கு கால் பண்ணக்கூடாது. நான் மெயிலே அனுப்புறேன். ஓகேங்களா சார்? உங்களோட மெயில் ஐடி சொல்லுங்க. சார் அஃபிஷியல் மெயில் ஐடி ஷேர் பண்ணக்கூடாது சார். அப்புறம் எப்படிங்க எனக்கு கால் பண்றீங்க? நீ அஃபிஷியல் உங்க பேங்க் ரெக்கார்ட்ல இந்த கஸ்டமர் கால் பண்ணக்கூடாதுன்னு ப்ரூஃப் இருக்கு, என்கிட்ட இருக்கு. சார் தானுங்களா? அப்புறம் நீங்க பேங்க்ல இருந்து சொல்றீங்க, அப்புறம் அஃபிஷியல் மேனேஜர் பேரை சொல்ல மாட்டேன், இமெயில் ஐடி சொல்ல மாட்டேன் அப்படின்னா எப்படின்னா அர்த்தம்? சரி, சரி, உங்க நம்பர் இதுதானே?
இந்த 40703 முடியுது. நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கவா? நீங்க அஃபிஷியலா ஃபேஸ் பண்ணிக்கிறீங்களா? நான் 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 இல்ல ட்ராயில நான் ரைஸ் பண்றேன். டெலிகம்யூனிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இந்த நம்பர் மேல நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிறீங்களா? சார் நான் அப்டேட் இங்க பாருங்க, உங்க பேங்க் HDFC பேங்க்ல இருந்து கால் பண்றீங்க. HDFC பேங்க் கஸ்டமர் கேர்ல இருந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் மெயிலே வந்திருக்கு. இனிமே உங்களுக்கு கால் வராது. நீங்க அப்படி ஏதாவது கால் வந்தனா அவங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு மெயில் வந்திருக்கு. என்கிட்ட ரிட்டன் ப்ரூஃப் இருக்கு. சரிங்களா? ஒரு முறை 2 முறை இல்ல, ஸ்ட்ராங் ப்ரூஃப் இருக்கு. ரைஸ் பண்ணிக்கவா? இந்த நம்பர் மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கவா? உங்க வாய்ஸ் இப்போ நீங்க பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ரைஸ் பண்ணிக்கவா இல்லையான்னு சொல்லுங்க. ரைஸ் பண்ணிக்கவா வேண்டாமா? சார் நாங்க அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம்ல சார். இப்போ அதெல்லாம் தேவையில்லைங்க, அதெல்லாம் தேவையில்லை. ரைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணவா? சார் நீங்க என்ன நாங்க என்ன பண்ணோம், நீங்க எங்க சைடுல இருந்து என்ன பண்ணோம் நீங்க எதிர்பார்க்குறீங்க சார்? என் நம்பர் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க மேனேஜர் பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க இமெயில் ஐடி சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, உங்க எம்ப்ளாயி கோட் ஐடியா சொல்லுங்க. உங்க HDFC பேங்க்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணது உங்க எம்ப்ளாயி கோட் ஐடி சொல்லுங்க. அது சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அதையும் சொல்ல மாட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த நம்பர் மேல நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன். ஒரு நிமிஷம் நீங்க லைன்ல வெயிட் பண்ணுங்க சார். சொல்லுங்க, வெயிட் பண்ணுங்க, சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார், நீங்க அப்படியே லைன்ல இருக்கீங்களா? நான் அப்படியே எங்க மேனேஜரோட கனெக்ட் பண்றேன். நீங்க பேசுறீங்களா? கொடுங்க மேடம், பேசுறேன். ஓகே. அவர் பேர் என்ன சொல்லுங்க. The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. நீங்கள் பேசும் நபர் உங்கள் அழைப்பை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். आप जिस व्यक्ति से बात कर रहे हैं उसने आपकी कॉल को होल्ड पर रखा है. कृपया लाइन पर बने रहें. ஹலோ 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 சொல்லுங்க. வெரி குட் ஈவினிங். சாரி ஃபார் யர் இஷ்யூ சார். சார் சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். மேடம் உங்க பேர் என்ன கேட்டேன். பிரியா சார். பிரியாவா? ம் மயிலாப்பூர் பிரான்ச்சா? சொல்லுங்க சார். இல்லைங்க, மயிலாப்பூர் பிரான்ச்சான்னு கேட்டேன் மேடம். மயிலாப்பூர். மயிலாப்பூர் HDFC பேங்க் தானே? HDFC பேங்க் தானே மேடம்? சார் கேக்குதுங்களா? கேக்குது மேடம். மயிலாப்பூர் HDFC பேங்க் தானே? சார் வடபழனி சார், மயிலாப்பூர் இல்ல சார். மயிலாப்பூரா? சரிங்க, மயிலாப்பூர் சார், வடபழனி சார். ஒரு நிமிஷம் இருங்க சார் சாரி ஃபார் த டிலே சார். ஆக்சுவலி வந்து உங்க நம்பரை வந்து என்னன்னு டீன்ல போட்டுருவோம் சார். ஓகேங்களா? ஒரு வாட்டி உங்களுக்கு உங்க கால் எதுவுமே வராது சார் எங்களுக்கு. ஓகேங்களா? நான் அப்டேட் பண்ணிடுறோம். இல்லைங்க, இது அப்டேட் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. ஓகே ஓகே. இல்ல சார், ஆக்சுவலி இருங்க சார். ஆக்சுவலி இனிமேல் வந்து கால் வராத மாதிரி பாத்துக்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? சாரி ஃபார் த இஷ்யூ. இப்ப வந்துருச்சு சார், ஏதோ தெரியாம வந்துருக்காங்க, அவங்க பண்ணிருக்காங்க. கரெக்ட் தான் சார். பேசுறது கேக்குறீங்களா? எனக்கு 1 or 2 hours பேக் வந்து நெல்சன் மாணிக்கம் ரோட்ல இருந்து உங்க HDFC பேங்க்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்தது. அப்படிங்களா? இது இதே போல 1 வருஷம் முன்னாடி கண்டினியூஸா ரெகுலர்லி ஒரு நாளைக்கு 4 கால் வந்தது கொரோனா. ஓகே 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 சார். அது அப்பவே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி 6 மாசம் உங்க கஸ்டமர் கேர் டீமோட ஒர்க் பண்ணி டு நாட் கால்ல போட்டு ரிஜிஸ்டர் பண்ண எல்லா பிரச்சனையும் வந்து அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்து அது மேபி இல்ல சார். அதுதான் சார், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். மேபி ஒரு பிரான்ச் அப்டேட் பண்ணிருப்பாங்க, ஒரு பிரான்ச்ல அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்க இல்லையா? சோ ப்ளீஸ் கைண்ட் எக்ஸ்கியூஸ் மீ சார். அந்த வாட்டி வந்து உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்ணிடுறோம் சார் எங்க பிரான்ச்ல. இனிமேல் வராது உங்களுக்கு. ஓகேங்களா? இல்ல ஒரே நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க. நீங்க பிரான்ச் மேனேஜர்ன்றதுனால நான் சொல்றேன். ஓகே ஓகே. இந்தியால கிட்டத்தட்ட 500 பிரான்ச் இருக்குன்னு வைங்க. உங்க பிரான்ச்ல பண்ணிட்டாங்க, இன்னும் 499 பிரான்ச்ல அப்டேட் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். நீங்க சென்னையில மேபி இருக்கிறதுனால உங்க நம்பர் ரொம்ப ஹை ப்ரொஃபைல், மேபி ஏதாவது ரொம்ப ஃபெமிலியரா இருந்திருக்கலாம். சோ அதனால வந்து அந்த மாதிரி ஏதாவது ஷேர் ஆயிருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர். சோ இனிமேல் எங்க நம்பர் பிரான்ச்ல இருந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சோ யூ டோன்ட் நீட் ஆன் வரி. ஓகேங்களா சார்? உங்களோட பிரான்ச் கோட் மட்டும் சொல்லுங்க மேடம்.
சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், ப்ளீஸ் சார், பார்த்துக்கலாம் இல்ல சார், madam. நம்ம டிஎன்டில பண்ணிடலாம் சார், ஓகேங்களா? DNT இனிமேல் already- உங்களுக்கு எந்த ஒரு ஆல்ரெடி அந்த பிரான்ச் இப்போ நம்ம பண்ணிடலாம் சார் இப்போ, ஓகேங்களா? நீங்க எந்த ஒரு வரி பண்ணாதீங்க, உங்களுக்கு எந்த ஒரு already டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, Madam, ஓகேங்களா? DND ஆல்ரெடி பண்ணியிருக்கு. உங்களோட பண்ணிருக்காங்க சார், பட் நம்மளுக்கு அப்டேட் இல்ல சார். சார் ஓகே, நம்ம பண்ணிடுறோம் சார் அது இப்போ, பிரச்சனை ஓகேங்களா? இல்லை. உங்களுக்கு அப்டேட் பிரச்சனை இல்லை. இப்ப நான் சரி சார், நீங்க தேவையில்லாம நீங்க உங்களுக்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப ரைட் சார், 100% ஷூர், கரெக்ட். உங்களோட பட் branch ஓகே code சார், ஏன் நாங்க கொடுக்காத நீங்க? உங்க பிரான்ச் கோட் சார் நெட்ல போய் எடுக்க சார் முடியுமா? வடபழனி, அதான் சார் வடபழனின்னு சொன்னோமே சார், அப்புறம் என்ன சார் கோடு? Branch ஏன் சார் எதுக்கு சார்? ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் ஒரு ஆ பிரான்ச் கரெக்ட். எப்படி சார் சப்போஸ் பண்ண முடியாதுங்களே? சரி ஓகே சார், பரவாயில்ல சார், சாரி சார், சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ. இனிமேல் எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு வராதுங்க சார், ஓகேங்களா? ப்ளீஸ் சார். நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமா வடபழனி பிரான்ச்ல இருந்து வராது. நாளைக்கு மயிலாப்பூர் பிரான்ச், வேளச்சேரி பிரான்ச் சார் அந்த மாதிரி ஓகே. ஓகே, இது வந்து உங்களோட கஸ்டமர். நான் வேணா அப்டேட் பண்ண சொல்றேன் சார், எங்க அத பிரான்ச்க்கு வேணா உங்களுக்கு. நான் பேசுறது கேக்குதா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு அப்டேட் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. என்கிட்ட நீங்க அப்டேட் பண்ண சொல்றேன்னாக்கா இப்ப நீ பண்ணதுக்கு அப்புறமே பட் 1 இயர் பிஃபோர் வரைக்கும் வந்தது, இப்ப வரல இல்லீங்களா? பட் லேட்டஸ்ட் மறுபடியும் இப்ப வருது, கரெக்ட்டுங்களா? அதுதானே ரெகுலரா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எனக்கு செகண்ட் கால், நான் ஃபர்ஸ்ட் கால் வந்தது கூட நான் இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆகல. ஓகே ஓகே, செகண்ட் கால் வந்துட்டு இன்னைக்கே மறுபடியும் செகண்ட் கால். ஓகே 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 நெல்சன் மாணிக்கமா மீன்ஸ் நுங்கம்பாக்கம். ஓகே 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 ஓகே. இப்ப நீங்க வட பண்ணிக்கிறீங்க. இது இப்ப நாலு பின்ன இப்ப நான் போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு மறுபடியும் வேற ஏதாவது பிரான்ச், திருவான்மூர் பிரான்ச், வேளச்சேரி பிரான்ச், அடையார் பிரான்ச் ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கேன். காட். ஓகே சார், உங்க இஷ்யூ நான் சால்வ் பண்றேன் சார். மெயில் வேணா போடுறேன் சார், உங்க நம்பர் வச்சு எதுக்கும் இனிமேல் கால் பண்ண வேணாம், ஓகேங்களா? அதை வேணா நான் பண்றேன் சார். உங்களோட பிரான்ச் கோட் மட்டும் சொல்லுங்க மேடம். 4 டிஜிட் கோட் சொல்றதுக்கு என்ன மேடம் சொல்லுங்க. ஹலோ 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 கேக்குதுங்களா? ஹலோ இல்ல மேடம். ஹலோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிடுப்பா. நம்பர் சொல்லுங்க பண்ணிக்க. 7200